எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் முதல் நிலை வேர்ப்ஸில் ஃபைனைட் வேர்ப்ஸ், நான் ஃபைனைட் வேர்ப்ஸ் இருக்குன்னு பார்த்தோம் லாஸ்ட் வீடியோலேயே. அதில் நான் ஃபைனைட் வேர்ப்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நான் ஃபைனைட் வேர்ப்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ரிமெம்பரன்ஸ்க்காக ரீகால் பண்ணிக்கிடுவோம். ஃபைனைட் வேர்ப்ஸ் அப்படிங்கிறது அந்த வேர்பு வந்து சப்ஜெக்டுக்கு ஏற்ற மாதிரி, டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். அண்ட் தென் அதோட ஃபார்ம்ஸ் வந்து பேஸ் ஃபார்மாக இருக்கும், பாஸ்ட் ஃபார்மாக இருக்கும், எஸ் ஃபார்ம் இருக்கும், ஐஎன்ஜி ஃபார்ம் இருக்கும், அண்ட் இடி பார்ட்டிசிபிள், அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் இருக்கும். ஆனால் நான் ஃபைனைட் வேர்ப்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நான் ஃபைனைட் வேர்ப்ஸ் வந்து 3 கேட்டகரியாக வருது: இன்ஃபினிட்டிவ், ஜெரண்ட் அண்ட் பார்ட்டிசிபிள். இந்த இன்ஃபினிட்டிவில் 2 இன்ஃபினிட்டிவ் இருக்குது, பேர் இன்ஃபினிட்டிவ் இருக்குது, பர்ஃபெக்ட் இன்ஃபினிட்டிவ் இருக்குது. அண்ட் தென் பார்ட்டிசிபிளில் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், எலிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் அ வேர்ப்லேயே பார்த்துருக்கோம். பார்ட்டிசிபிள் வந்து 2 பார்ட்டிசிபிள், ஐஎன்ஜி பார்ட்டிசிபிள் அப்படி இல்லாட்டி ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், அந்த இடி பார்ட்டிசிபிள் அப்படி இல்லாட்டி பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு 2 ஃபார்ம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ இந்த நான் ஃபைனைட் வேர்ப்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் ஃபைனைட் வேர்ப் அப்படிங்கிறது does not change according to subject and tense. சப்ஜெக்டுக்கும் டென்ஸுக்கும் ஏற்ற மாதிரி மாறவே மாறாது, அப்படியே இருக்கும். சரியா? ஆனால் ஃபைனைட் வேர்ப் அப்படிங்கிறது சேஞ்ச் அக்கார்டிங் டு சப்ஜெக்ட் அண்ட் டென்ஸ். இப்போது ஃபஸ்ட்டு 3 சென்டென்ஸ் எடுத்துக்கலாம். இந்த 3 சென்டென்ஸை நான் 4 சென்டென்ஸாக உள்ளது 3யாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு உள்ளதை வந்து 2 சென்டென்ஸ் மேக் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து they liked to wash the car and he liked to wash the car. And third sentence, he likes to wash the car. And fourth sentence, they like to wash the car. இந்த 4 சென்டென்ஸ்லையும் 2 வெர்ப் இருக்கு. ஒன்று லைக் விரும்புறது, இன்னொன்று வாஷ் பண்ணுறது, 2 வெர்ப் இருக்கு. இந்த 2 வெர்ப்லையும் ஃபர்ஸ்ட் 2 சென்டென்ஸ் பார்த்தோம்னா they liked, he liked. ஆனால் தேர்ட் சென்டென்ஸில் பார்த்தோம்னா he likes, ஃபோர்த்தில் பார்த்தோம்னா தே லைக். இந்த லைக் அப்படிங்கிற வேர்டு ஃபஸ்ட்டு 2 இதுலையும் லைக்டுன்னு வருது, அப்புறம் தேர்ட் ஒன்ல லைக்ஸ்னு வருது, அண்ட் ஃபோர்த் ஒன்ல லைக்னு வருது. ஸோ இந்த வேர்பு சப்ஜெக்ட் தே அப்படின்னு வரும்பொழுது லைக்குன்னு இருக்குது, லாஸ்ட்டில் பார்த்தோம்னா லைக்குன்னு இருக்குது. ஆனால் இது தே அண்ட் ஹீ ரெண்டுக்குமே லைக்குன்னு வந்திருக்கு. காரணம் என்னென்னா பாஸ்ட் டென்ஸ். டென்ஸுக்கு ஏற்ற மாதிரி மாறி இருக்கு, இங்கே சப்ஜெக்டுக்கு ஏற்ற மாதிரி மாறி இருக்கு. தே வந்தா லைக்கு, ஹீ வந்தா லைக்ஸ் அப்படின்னு சொல்லி சப்ஜெக்டுக்கு ஏற்ற மாதிரியும் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இந்த வெர்பு வேர்டு வந்து ஃபைனைட் வேர்பை சேர்ந்தது. ஆனால் அடுத்தது பாருங்க, வாஷ். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்லையும் டு வாஷ், செகண்ட்லையும் டு வாஷ், தேர்ட்லையும் அதே மாதிரி தான் டு வாஷ், ஃபோர்த்தாக கன்சிடர் பண்ணுறதுலையும் அதே மாதிரி டு வாஷ். எல்லா இடத்துலையும் டு வாஷ் மட்டும்தான் வந்திருக்கு. சப்ஜெக்டுக்கு ஏற்ற மாதிரி டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகவே ஆகலை. ஸோ ஒரு சென்டென்ஸில் ஒரு வெர்பு தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. ரைட்டா? 2 வெர்பு இருந்து ஒன்று சப்ஜெக்டுக்கு ஏற்ற மாதிரி டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகி இருந்ததுன்னா அது ஃபைனைட் வேர்ப்ஸ். சேஞ்ச் ஆகாத வெர்பு நான் ஃபைனைட் வேர்பு. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, he is washing the car. அதுக்கடுத்தது பார்த்தோம்னா he was washing the car. 2 சென்டென்ஸில் வாஷிங்னு அப்படிங்கிற வேர்டு வந்திருக்கு ஐஎன்ஜி சேர்த்து, அதாவது ஐஎன்ஜி பார்ட்டிசிபிள். ஆனால் அதுக்கு முன்னாடி வர்ற அந்த ஆக்சிலரி வெர்ப் அப்படிங்கிறது என்னவா மாறி இருக்குன்னா இஸ்ன்னு மாறி இருக்கு, வாஸ்ன்னு மாறி இருக்கு. ஏன் இஸ்ன்னு இருக்குன்னா ப்ரெசன்ட் டென்ஸ். அடுத்தல ஏன் வாஸ்ன்னு வந்திருக்குன்னா அது வந்து பாஸ்ட் டென்ஸ். ஸோ அந்த 2ம் டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகிருக்கு. அது ஃபைனைட் வெர்ப். வாஷிங் அப்படிங்கிறது கண்டினியூஸ் டென்ஸ் வந்துட்டாலே என்னது தான் வாஷிங், ஐஎன்ஜி ஃபார்மில் தான் அந்த லெக்சிக்கல் வேர்ப் வரணும், மாறவே மாறாது. கண்டினியூஸ் டென்ஸ்னா ஐஎன்ஜி ஃபார்ம். அதனால இங்கே இந்த வாஷிங்கிற வேர்டு நான் ஃபைனைட்டில் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தோம்னா he has washed. இந்த சென்டென்ஸில் ஹேஸ் அப்படிங்கிறது பர்ஃபெக்ட் டென்ஸ். ஏன் ஹேஸ் இருக்குது அப்படின்னா ஹீ தேர்ட் பர்சன் சிங்குலர் இருக்கிறதுனால ஹேஸ் இருக்குது. இது தே இருந்துச்சு அப்படின்னா அங்கே ஹேவ் இருக்கும்.
இதே பாஸ்ட் டென்ஸாக இருந்ததுன்னா ஹீ வந்தாலும் தே வந்தாலும் அங்கே ஹேட் இருக்கணும். ஆனால் இந்த லெக்சிக்கல் வெர்பான வாஷ் அப்படிங்கிறது தேர்ட் காலம் ஆஃப் த வெர்பு, அதாவது இடி பார்ட்டிசிபிள் வெர்பு தான் என்ன செய்யணும், இங்கே வரணும். நம்மளோட வெர்பில் 3 காலம் இருக்குது, அது நமக்கு நல்லாவே தெரியும். ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அதாவது இடி பார்ட்டிசிபிள். இந்த கோ, வெண்ட், கான், ரைட், ரோட், ரிட்டன் அப்படின்னு படிச்சிருப்போம்ல, அந்த தேர்ட் காலம் ஆஃப் த வெர்பு தான் வரணும் பெர்ஃபெக்ட் டென்ஸுக்கு. அது மாறவே மாறாது. ஹாவ் வந்தாலும், ஹேஸ் வந்தாலும், ஹேட் வந்தாலும் தேர்ட் காலம் ஆஃப் த வெர்பு தான் வரணும். அதனால இங்கே இடி பார்ட்டிசிபிளில் இருக்குது. லாஸ்ட் பார்த்தோம்னா he likes washing the car. மேலே ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா he likes to wash the car. to அங்கே யூஸ் பண்ணாத பட்சத்தில் நம்ம அங்கே என்னப்பா மாற்றணும் அப்படின்னு சொன்னால் அதை ஐஎன்ஜி பார்ட்டிசிபிளாக மாற்றி போடணும். இப்போ இதெல்லாம் என்ன கேட்டகரியில் வருது அப்படிங்கிறத பார்ப்போம். இங்கே பாருங்கள், இந்த அதாவது ஸ்கூலில் நம்ம படிச்சிருப்போம், 2 வெர்பில் ஒரு வெர்புக்கு முன்னாடி டூ சேர்த்து வந்துச்சுன்னா அது இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். சரியா? அந்த இன்ஃபினிட்டிவ் அப்படிங்கிறது வித் டூவோடையும் இருக்கலாம், டூ இல்லாமலும் இருக்கலாம். அதாவது வித் ஆர் வித்தவுட் டூவில் இன்ஃபினிட்டிவ் இருக்கும். அப்படி டூ இல்லாமல் ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்ததுக்கு பேர் என்னதுன்னா பேர் இன்ஃபினிட்டிவ். நம்ம முதலே படித்தோம், இன்ஃபினிட்டிவ்ல 3 வெரைட்டி இருக்குது. 1, 2 இன்ஃபினிட்டிவ் and bare infinitive and last one perfect infinitive. இப்போ bare infinitive அப்படிங்கிற சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாருங்க, டு எர் இஸ் ஹியூமன், அதாவது தவறு செய்வது மனிதனோட இயல்பு. அதனால டு எர் அப்படிங்கிறது அந்த வேர்புக்கு முன்னாடி என்ன செய்யுது, டூ வந்திருக்கு. ஸோ திஸ் சென்டென்ஸ் ஃபால் இன் டு இன்ஃபினிட்டிவ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, ஹீ லைக்ஸ் டு ரீட் நாவல்ஸ். டூ வந்திருக்கு. 2 வெர்பு இருக்கு, லைக்ஸ் ஒன்று இருக்கு, ரீட் ஒன்று இருக்கு. இந்த லைக்ஸ் வந்து சப்ஜெக்ட்டுக்கும் ஏற்ற மாதிரி வந்திருக்கு. ஹீ அப்படிங்கிற தேர்ட் பர்சன்ஸுங்கிறதுனால லைக்ஸ் வந்திருக்கு. ஸோ இது வந்து ஃபைனைட் வெர்பு. நெக்ஸ்ட் உள்ளது பாருங்கள், ரீட் வாசிக்கிறது. அது வந்து டூ முன்னாடி வந்திருக்கு, நான் ஃபைனைட் வெர்பு. அது எந்த கேட்டகரியில் வருதுன்னா இன்ஃபினிட்டிவில் வருது. தேர்ட் ஒன்னும் இன்ஃபினிட்டிவ் தான், டு பிகம். அண்ட் ஃபோர்த் ஒன் பாருங்கள், த பிளே இஸ் அபவுட் டு பிகன், ஆரம்பிக்க போகுது. ஆரம்பிக்கிறதுங்கிறது ஒரு செயல், ரைட்டா? இஸ் அப்படிங்கிறது ஒரு வெர்பு. இங்கே இந்த பிளே அப்படிங்கிறது நாவல் அப்படிங்கிறத நவுனாக குறிக்குது. இந்த இடத்துல பிளே வந்து வெர்பு கிடையாது, ஒரு நவுன். பிக்கன் அப்படிங்கிறது ஆரம்பம் அப்படிங்கிறது தான் ஒரு செயல். டு பிக்கன் அப்படிங்கிறதுனால இது இன்ஃபினிட்டிவ்ல வருது. நெக்ஸ்ட் பாருங்க, ஹீ இஸ் டூ ஓல்டு டு டூ எனி ஒர்க். டு டூ செயல், செய்கிறதுக்கு அவங்க வந்து என்ன செஞ்சுட்டாங்க, ரொம்ப வயசானவங்களாயிட்டாங்க. அதனால எந்த ஒர்க்கும் அவங்களால செய்கிறது கஷ்டம் அப்படிங்கிறத மீன் பண்ணுற மாதிரி இந்த சென்டென்ஸ் இருக்குது. டு டூ அப்படின்னு டூ வச்சு வர்றதுனால டூ இன்ஃபினிட்டிவ். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸும் டூ இன்ஃபினிட்டிவ். ஐ வெண்ட் தேர் டு சீ ஹிம், டூ இன்ஃபினிட்டிவ். ஆனால் இங்கே பாருங்களேன், ஐ ஹியர்ட் ஹிம் சிங்கிங். ஹிம் அப்படிங்கிற ஒரு வேர்டு நல்லா வந்திருக்கு, டூ அங்கே இல்லை. இப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் பேர் இன்ஃபினிட்டிவ். ஓகேவா? அதுக்கடுத்தது பாருங்கள், ஹீ லெட் மீ யூஸ் ஹிஸ் கேமரா. இங்கேயும் டூ இல்லை, யூஸ் ஒரு வெர்பு வந்திருக்கு அண்ட் லெட் ஒரு வெர்பு வந்திருக்கு. ஸோ டூ இல்லாதனால பேர் இன்ஃபினிட்டிவ். ஐ மேட் ஹிம் ஃபினிஷ் த ஒர்க். முடிக்கிறது, மேடு செயலை செய்ய வைப்பது. 2 வெர்பு வேர்டு இருக்குது. 2 வெர்பு வேர்ட்லேயும் ஒரு இதுக்கு முன்னாடி டூ இல்லை, ரைட்டா? ஸோ இதுவும் என்னது, பேர் இன்ஃபினிட்டிவ். எந்த ஒரு சென்டென்ஸில் 2 வெர்பு வந்து அதில் ஒன்று டூ இல்லாமல் இருக்குது அப்படின்னா அது பேர் இன்ஃபினிட்டிவ். டூவோடு இருந்துச்சுன்னா அது டூ இன்ஃபினிட்டிவ். அண்ட் கம் டு த நெக்ஸ்ட் ஒன். நம்ம ஆக்சிலரி வெர்பு கேள்விப்பட்டிருப்போம், மோடல் ஆக்சிலரி வெர்பு இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பட் இந்த இதில் ஷால், வில், கேன், மே, மஸ்ட் இது மாதிரி இந்த ஆக்சிலரி வெர்பு, மோடல் ஆக்சிலரி வெர்பெல்லாம் யூஸ் பண்ணும் பொழுது நம்ம என்ன தான் யூஸ் பண்ணணும்னா பேர் இன்ஃபினிட்டிவ் தான் வரும். அந்த வெர்புக்கு பக்கத்தில் என்ன போட மாட்டோம், டூ போட்டு எழுத மாட்டோம். அதுக்கான சென்டென்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்கு. தே வில் கம் டுமாரோ. தே வில் டூ கம் டுமாரோ வராது, யூ மஸ்ட் டூ இட். இந்த சென்டென்ஸில் பார்த்தோம்னா டூக்கு முன்னாடி டூ வந்திருக்கு, ஆனால் இங்கே என்ன செய்யலை, வரலை. மஸ்ட் இருக்கிறதுனால வரல. ஓகேவா? ஸோ
இந்த ஆக்சிலரி வேர்ப்ஸ் மோடல் ஆக்சிலரி வேர்ப்ஸ்லாம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த லெக்சிக்கல் வேர்புக்கு முன்னாடி என்ன போடக்கூடாது, டு போடக்கூடாது. தட் இஸ் ரூட். லெக்சிக்கல் வேர்ப் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த வேர்டுக்கு மட்டும் தனியாக ஒரு மீனிங் நம்மளால சொல்ல முடியும். இங்கே கம் அப்படிங்கிறது ஒரு மீனிங் நமக்கு சொல்ல முடியும். ஸ்விம் அப்படின்னா மீனிங் சொல்ல முடியும். டூனா செயல், ஒர்க்குனாலும் சொல்ல முடியும். ஸோ இதுக்குன்னு தனியாக ஒரு மீனிங் இருந்தது அப்படின்னா, எக்ஸ்பிளைன் தன்னைத்தானே டிஃபைன் பண்ணிக்கிடுச்சு அப்படின்னா அது லெக்சிக்கல் வேர்ப். அண்ட் தென் அடுத்தது கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுற மாதிரி இருந்துச்சுனாலும் நம்ம அங்கே என்ன யூஸ் பண்ண மாட்டோம், அந்த வேர்டுக்கு முன்னாடி வெர்பு வேர்டுக்கு முன்னாடி டூ யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இதெல்லாம் எதில் ஃபாலோ ஆகும் அப்படின்னா பேர் இன்ஃபினிட்டிவில் வரும். அண்ட் தென் இந்த சிம்பிள் ஃபார்மில் நமக்கு சிம்பிள் வெர்பு, அதாவது இன்ஃபினிட்டிவில் டு ரைட், டு சிட் அப்படிங்கிற அந்த ஃபார்மில் நமக்கு பர்ஃபெக்ட் ஃபார்ம் இருக்குது, ப்ராக்ரஸிவ் ஃபார்ம் இருக்குது. எப்போ அப்படின்னா நம்ம அதை வந்து பாசிவ் வாய்ஸில் மாற்றி எழுதும் பொழுதும் நமக்கு வந்து பர்ஃபெக்ட் ஃபார்மும் வரும், ப்ராக்ரஸிவ் ஃபார்ம் வரும். பர்ஃபெக்ட் ஃபார்ம் எழுதும் போது அதில் ஹாவ் சேர்க்கணும். டு ஹாவ்ங்கிற வேர்டு வந்ததுனால தேர்ட் காலம் ஆஃப் த வெர்பு கொடுக்குறோம், ரிட்டர்ன். டு ஹாவ் தேர்ட் காலம் ஆஃப் த வெர்பு செட். அண்ட் தென் ஐஎன்ஜி ஃபார்ம் கொடுக்கும் பொழுது டு பி ரைட்டிங், டு பி சிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்ரஸிவ்க்கு கொடுக்கணும். அண்ட் டிரான்சிட்டிவ் வேர்ப் இருந்துச்சு அப்படின்னா பாசிவ் ஃபார்மில் எழுதும்போது டு பி ரிட்டன், டு ஹாவ் பீன் ரிட்டன். டிரான்சிட்டிவ் வேர்ப் அப்படின்னா எந்த ஒரு வெர்புக்கு ஆப்ஜெக்ட் இருக்கோ, எந்த ஒரு வெர்பை நம்ம வந்து பாசிவ் ஃபார்மில் மாற்றி எழுத முடியுமோ அதுதான் என்னதுன்னா டிரான்சிட்டிவ் வெர்பு. அதுக்கு தனியாக ஒரு வீடியோ பார்க்கலாம், ஓகேவா? எஸ், come to the next one. The participle is formed from the verb and has the force of an adjective. அதாவது இந்த பார்ட்டிசிபிள் வந்து வெர்பில் இருந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொன்னா பிளே அப்படிங்கிறது ஒரு வெர்பு. அதில் ஐஎன்ஜி சேர்ந்து ஐஎன்ஜி பார்ட்டிசிபிள் நம்ம என்ன செய்கிறோம், நம்மளா ஃப்ரேம் பண்ணுறோம். அப்படி ஃப்ரேம் பண்ணோம்னா அதுக்கு பேர் என்னதுன்னா வெர்பில் இருந்து ஃப்ரேம் ஆனதுனால அது வெர்பல் அட்ஜெக்டிவ் அப்படின்னு பேர். இதில் ரெண்டு ஃபார்மேஷன் இருக்குது, நமக்கு ஏற்கனவே தெரியும். ஒன்று ஐஎன்ஜி பார்ட்டிசிபிள் ஆர் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், இன்னொன்று இடி பார்ட்டிசிபிள் ஆர் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படிங்கிறது ரெண்டு இருக்குன்னு நமக்கு தெரியும். அண்ட் சென்டென்ஸ் எக்ஸாம்பிள் பாருங்க. I saw the children playing in the ground. Hearing a noise, they ran away. Entering the room, I switched the light on. Written by a popular author, the novel sold well. Born and brought up in Bombay, he loved city life. I saw the children ஒரு ஆக்ஷன், ஒரு வெர்பு saw அப்படிங்கிறது. பிளேயிங் செகண்ட் வெர்பு. ஆனால் நல்லா கவனித்து பார்த்தோம் அப்படின்னா இந்த எல்லா சென்டென்ஸ்லையும் நடுவில் கமா வந்திருக்கு, ரெண்டு ஆக்ஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் வந்து ஐ சா த சில்ட்ரன் ஃபர்ஸ்ட் ஆக்ஷன், அண்ட் தென் அந்த சில்ட்ரன்லாம் பிளேயிங் இன் த கிரவுண்ட் செகண்ட் ஆக்ஷன். ரெண்டாவது பார்த்தோம்னா ஹியரிங் எ நாய்ஸ் ஃபர்ஸ்ட் ஆக்ஷன், தே ரேன் அவே அவங்க ஓடி போயிட்டாங்க செகண்ட் ஆக்ஷன். எல்லா சென்டென்ஸ்லையும் ரெண்டு ஆக்ஷன் இருக்கும், ரெண்டு வெர்பு இருந்தால் ரெண்டு ஆக்ஷன் இருக்கும். அப்படி இருந்துச்சு, டூ ஆக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு வெர்ப் ஐஎன்ஜி வச்சு வந்ததுன்னா அது ஐஎன்ஜி பார்ட்டிசிபிள். அப்படி இல்லை, இது மாதிரி ரிட்டர்ன் அண்ட் born and brought up அப்படின்னு தேர்ட் காலமில் உள்ள வெர்பு வந்துச்சுன்னா அது இடி பார்ட்டிசிபிள். ஸோ டூ ஆக்ஷன்ஸ் இருக்கணும். ஒரு வெர்பில் ஐஎன்ஜி வச்சு வந்தால் அது ஐஎன்ஜி பார்ட்டிசிபிள். அப்படி இல்லை அப்படின்னு அது தேர்ட் காலம் ஆஃப் த வெர்ப் வந்தால் அது இடி பார்ட்டிசிபிள். எஸ், இதில் இந்த சிம்பிள் ஃபார்மில் வந்து ரைட்டிங், சிட்டிங், ரிட்டன், சர்ட் அப்படின்னு இருக்கிறது காம்பவுண்ட் பார்ட்டிசிபிளாக வரும்பொழுது ஹேவிங் ரிட்டன், ஹேவிங் சாட், ஹேவிங் பீன் ரைட்டிங், ஹேவிங் பீன் சிட்டிங் அப்படின்னு வரலாம். இது டிரான்சிட்டிவ் வெர்பாக இருந்தால் பீயிங் ரிட்டன், ஹேவ் பீன் ரிட்டன் வரும். இப்போது இந்த சென்டென்ஸில் ஹியரிங் எ நாய்ஸ், தே ரன் அவே. ஹேவிங் ஹியர்டு அ நாய்ஸ் அப்படி எழுதணும். என்டரிங் த ரூம், ஐ ஸ்விட்ச்டு த லைட் ஆன். ஹேவிங் என்டர்டு இன் த ரூம், ஐ ஸ்விட்ச்டு ஆன் த லைட். இப்படி மாற்றியும் என்ன செய்யலாம்னா அந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணிக்கிடலாம். நம்மளால் அப்படி பண்ண முடியும். அதுக்கு ரூல்ஸில் இது இருக்குது. தென் கம் டு த நெக்ஸ்ட் ஒன். இந்த ஜெரண்ட் அப்படிங்கிறது நம்ம பார்த்துருப்போம் ஏற்கனவே. ஐஎன்ஜி பார்ட்டிசிபிள், இடி பார்ட்டிசிபிள் அப்படிங்கிறது ரெண்டு ஆக்ஷன் இருக்குது, ரெண்டு வெர்பு இருக்குது. பட் இந்த ஜெரண்ட்லேயும் ஐஎன்ஜி வச்சு வரும். ஆனால் இங்கே ஆக்ஷன் வந்து சிங்கிளாக இருக்கும், கமா போட்டு அந்த சென்டென்ஸ் வராது. ரெண்டு ஆக்ஷன் அங்கே இருக்காது, சிங்கிள் ஆக்ஷன் மட்டும்தான் இருக்கும். நல்லா ரீட் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு தெரியும். வாக்கிங் இஸ் ஒன் ஆஃப் த ஹெல்த்தியஸ்ட் ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸ்.
வாக்கிங் அப்படிங்கிறது தனி ஒரு வெர்பு தான், ஐஎன்ஜி பார்ட்டிசிபிள் வெர்பா அதை ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனாலும் ஆக்ஷன் இங்கே ஒன்று தான் இருக்குது. வாக்கிங் இஸ் ஒன் ஆஃப் த ஹெல்த்தியஸ்ட் ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸ் அப்படின்னு ஆக்ஷன் ஒன்று தான் சொல்லியிருக்கு. அண்ட் டிரைவிங் இஸ் ஃபன். ஐ டிஸ்லைக் டெல்லிங் லைஸ். எனக்கு போய் சொல்கிறது பிடிக்காது. சிங்கிள் ஆக்ஷன் தான், 2 ஆக்ஷன் கிடையாது. ஆனால் இங்கே பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்துலேயுமே 2 ஆக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதை வச்சு வேரி பண்ணிக்கிடணும். ஜெரண்டுனா எப்படி வரும், ஐஎன்ஜி பார்ட்டிசிபிள், இடி பார்ட்டிசிபிள்னா எப்படி வரும் அப்படிங்கிறத இதை வச்சு நம்ம வேரி பண்ணி பார்க்கணும். எஸ், அண்ட் ஐ லவ் ரீடிங் புக்ஸ். Can't you stop here doing such stupid things? We stopped talking. He hates getting up in the morning. ரைட், இதில் எல்லாமே சிங்கிள் ஆக்ஷன் தான். ஹி ஹேட்ஸ் விரும்பலை, எதை விரும்பலைன்னா கெட்டிங் அப் இந்த மார்னிங் அப்படிங்கிறத விரும்பலை. அது தனியாக ஒரு ஆக்ஷன் செய்யலை. அவன் தனியாக ஒரு ஆக்ஷன் செய்கிற மாதிரி இருந்தால் அது எங்கே கன்சிடர் ஆகிரும், எங்கே ஃபாலோ ஆயிரும்னா அது வந்து ஐஎன்ஜி பார்ட்டிசிபிளில் ஃபாலோ ஆகிரும். பட் நவ் இட் இஸ் ஜெரண்ட், ரைட்? அண்ட் அந்த ஜெரண்ட் வேர்ட்ஸை வந்து இங்கே நம்ம என்ன சொல்கிறோம்னா வெர்பல் நவுன்னு சொல்கிறோம். ஆனால் அங்கே என்ன சொல்லியிருக்கிறோம், வெர்பல் அஜெக்டிவ்னு சொல்லியிருப்பாங்க. அஜெக்டிவாக ஃபாலோ ஆகுது, இங்கே என்னவா வருதுன்னா நவுனாக வருது. ரைட்டா? எஸ், தட்ஸ் ஆல். தேங்க்யூ.